மனசை பதற வைக்கிற அந்த திகிலூட்டும் சம்பவம் வீடியோக்குள்ள போயிடலாமா? ஆத்மாவுக்கும் கடவுள் நல்லது செய்வாங்களா? சிலந்துமலை அப்படின்ற கிராமத்தில் அப்போது காவல் தெய்வமாக அந்த ஊரை காவல் காத்தது கருப்பண்ணசாமி. அப்போது தை மாதம் அப்படின்றதுனால கருப்பண்ணசாமி கோவிலுக்கு திருவிழா போட்டு திருவிழாக்கான வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அப்படி இப்படி நடந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு கருப்பசாமி கோவிலில் திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. அதாவது அலங்கார பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கு சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி அன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய பூஜையை அலங்கார பூஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கும் அப்படி தான் அலங்கார பூஜை நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு அங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்திருந்தவங்கள ஒருத்தங்க பேச்சியம்மான்னு சொல்லிட்டு சாமி ஆடிட்டுருக்கதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு அழுதுகிட்டே, கருப்பா இதெல்லாம் நியாயமா? நீயும் இதை கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா? இப்படின்னு கேட்டுட்டு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. யார் அவங்க? ஏன் திடீர்னு அழுதுகிட்டே இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க? அர்த்த ஜாமத்தில் அந்த ஜாம கொடையில் அப்படி என்னதான் நடந்தது? அப்போது கருப்பசாமி அருள் இறங்கி ஆடிட்டு இருந்தவர் இதை கேட்டுட்டு அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள சாமி சிலைக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உன்னை தாண்டி என்னால் அங்கே நிற்க முடியாது, அதனால் நான் நிற்கிறதுக்கு நீ வழி விட்டு என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் நீ வா, என்னால் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. அங்கேருந்த ஊர் மக்கள்லாம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் சாமி ஆடுறவரையும் அந்த அம்மாவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது பேச்சியம்மாள் அப்படின்ற அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கான நியாயத்தை நீ தான் தேடி தரணும் கருப்பா. நான் உன் முன்னாடியே வாழ்ந்தவ, உனக்காக வாழ்ந்தவ, உன் காலடியிலேயே கடந்தவ, என்னை மறந்து எனக்கு நடந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு நீ இன்னும் இப்படியே இருக்கியே, நீ கல்லாவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பண்ணசாமி அருளரங்கி ஆடுறவங்கள பார்த்து அந்த அம்மா கேட்குறாங்க, யார் அந்த அம்மா? அவங்களுக்கு அப்படி என்ன அநியாயம் தான் நடந்துச்சு? அது ரொம்ப உக்ரமான ஆவியா இல்லை அப்பாவியா? அப்போது பேச்சியம்மாள் உடம்புல இருந்து கேட்ட கேள்வி எல்லாமே மீனாட்சி அப்படின்றவங்களோட ஆத்மா கேட்ட கேள்வி. மீனாட்சின்றவங்க அந்த ஊர் கிடையாது. அவங்க அந்த ஊரில் இருக்கிற சின்னசாமி அப்படின்ற ஒருத்தங்களை 2வது கல்யாணமாக பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே இந்த கருப்பசாமி மேலே தீராத பற்று இருந்தது. அதனால் டெய்லியுமே ஈவினிங் போயிட்டு சாமிக்கு விளக்கேற்றதுலேருந்து சாமிக்கு பணிவிடை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சின்னசாமியோட தாரம் இருக்காங்கள்ல, அவங்களோட பசங்க எல்லாமே 20-25 வயசுக்கு பெரிய பசங்க. ஸோ அவங்களோட வயசை விட இவங்களுக்கு 5 வயசு தான் கூட இருக்கும். மீனாட்சிக்கு 30 வயசு தான் இருக்கும். இப்படி ஒருத்தரங்களை கல்யாணம் பண்ணி நம்ம அப்பா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பசங்களுக்கெலாம் அவங்களோட அப்பா மேலேயும் இந்த அம்மா மேலேயும் ரொம்ப கோவம். அந்த கோவத்தால் இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கே போகிறாங்க வாராங்க, தனியாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் இவங்களை சுற்று போட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி அந்த பசங்க அந்த அம்மாவை என்ன தான் பண்ணாங்க? அந்த ஆவிக்கு வேண்டிய நியாயம் கிடைச்சதா? அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் அந்த அம்மா சாமி கும்பிட்றதுக்காண்டி கோவிலுக்கு போகிறாங்க. அந்த சின்னசாமியோட பசங்க 2 பேர், அது போக அவங்களுக்கு சொந்தக்காரங்க அங்காளி பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் போல் அந்த அம்மாவை கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடியே வழிமறித்து சண்டை இழுக்கிறாங்க. இந்த அம்மாவும், எதுனாலும் நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க தம்பி, நான் உங்களுக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சின்னசாமியோட பெரிய பையன் ரவின்றவன், நீ எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து அந்த அம்மா கழுத்துலேயே போட்டு தலை தனியாகவும் பாடி தனியாகவும் விழுந்துருச்சு. அதோடு விடாமல் அந்த அம்மாவோட தலையை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடியே வீசுகிறான். அவருக்கு அது பார்த்ததுலேயே அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கில் அவரும் இறந்து போகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சும் உன் கண்ணெதிர்க்க தானே நடந்துச்சு கருப்பா, நீ இதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கருப்பனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போது கருப்பசாமி அருள் வந்து ஆடினவர் சொன்னது என்னென்னா, அவனுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, அவன் இப்போ ஒரு நடப்பணமாக இருக்கிறான், அதுக்கு காரணம் நான் தான், அது தெரிஞ்சும் நீ ஏன் இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அது போதாது, அவன் என்னால் தண்டனை அனுபவிக்கணும், அவன் என்னை கொன்னுட்டான், அதனால் இங்கேருந்து என்னை திருப்பி விடு, நான் அவன்கிட்ட போய் அவனை நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதுக்கு கருப்பசாமி ஆடுறவரும் அது ரொம்ப தவறான விஷயம், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அத்தனை தடவை உன்னை கும்பிட்டது எதுக்கு, என்னை இப்படி உன் கோயில் முன்னாடி அழிக்கிறதுக்கா, என்னை கொல்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுறாங்க. உடனே இவருக்கு வேறு வழி தெரியலை. இல்லை அப்படின்னா இவங்க உடம்புல இருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறதுனால கருப்பசாமி அருள் வந்து ஆடினவர் இந்த அம்மாவோட ஆவியை அந்த பேச்சியம்மாள் அப்படின்ற அம்மாவோட உடம்புலேருந்து பிரித்து அவங்க இருக்கிற திசையை பாட்டு திருப்பி மட்டும் விடுறாரு. கரெக்டாக அன்னைக்கு தொடங்கி 7 நாள் அந்த 7 பேரையும் அந்த ஆவி கொன்றுச்சு. உங்களுக்கு மிஸ்டீரியஸான ஸ்டோரிலாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.